யார் சேக்கிழார்? சேக்கிழ பெருமான் 12ஆம் நூற்றாண்டு, இன்னிலிருந்து ஒரு 1200 வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த ஒரு மகான். அவர் என்ன பண்ணாரு? 2ஆம் குலோத்துங்க சோழர், சோழ மன்னன் இருக்காருல, 2ஆம் குலோத்துங்க சோழ மன்னன்ல அவர் ராஜாவா இருக்கும்போது முதன்மை அமைச்சர், சீஃப் மினிஸ்டரா இருந்தவர் தான் சேக்கிழார். சேக்கிழார் ஒரு சிவனடியார், சிவபக்தன், சிவனுக்காகவே வாழ்ந்து மறைந்தவர் சேக்கிழார். சிவனடியார், முதன்மை அமைச்சர். அது மட்டுமல்ல, அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியாளர், ஒரு எழுத்தாளர். 63 நியாயன்மார்னா யாரு அப்படின்னு வரலாறு எழுதியவர் தான் சேக்கிழார். அவர் எழுதுனா இன்னைக்கு 63 நியாயன்மாரே நமக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் எழுதிய நூல்கள் என்னன்னா திருத்தொண்டர் புராணம். திருத்தொண்டர் புராணம் என்ன சொல்லுதுன்னா 63 நியாயன்மார்லாம் யாரு, எந்த ஊரு, எப்ப பிறந்தாங்க என்னன்றதுதான் திருத்தொண்டர் புராணம். இத சேக்கிழார் எழுதலனா இன்னைக்கு எந்த சிவன் கோயிலுமே இவருக்கு எந்த 63 நியாயன்மார்னே தெரியாது. இது மட்டுமல்லாமல் பெரிய புராணம் எழுதியிருக்கிறார். இது மட்டுமல்லாமல் திருப்பதி கோவை எழுதியிருக்கிறார் சேக்கிழ பெருமான். சேக்கிழ பெருமான் எங்கே பிறந்தாருன்னா தொண்டை நாடு, புலியூர் கோட்டம், குன்றத்தூர் அப்படின்ற ஊர்ல பிறந்திருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் நம்மளுக்கு என்ன தெரியும், காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நினைச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. ஏன் நம்ம எல்லாம் தொண்டை மண்டல சைவ மொழியார்னு சொல்றோம்? இந்த இடத்துக்கு பேரு தொண்டை மண்டலம். 24 கோட்டமாக பிரித்திருக்கிறார்கள். அதில் புலியூர்ன்ற ஒரு கோட்டத்துல பிறந்தவர் தான் இவர் சேக்கிழ பெருமான்.